இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். நீங்கள் வெற்றியடைய எவ்வளவுதான் கடின உழைப்பை போட்டாலும் வெற்றி அடைவதில் தாமதம் ஏற்படுகிறதா? இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெறுவதில் மாறுபாடுகள் இருக்கிறதா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள். ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ளே ஒரு போட்டி வைத்துக் கொள்கின்றன. அங்கிருக்கும் மலையினுடைய உச்சியை தொட வேண்டும் என்பதுதான் அந்த போட்டி. பறவை எறும்பை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு மலை உச்சியை நோக்கி வேகமாக பறக்கிறது. சிறிது நேரத்திலேயே பறவை மலையினுடைய உச்சியை அடைந்து விடுகிறது. அங்கிருந்து எறும்பு எங்கே இருக்கிறது என்று பறவை எட்டி பார்க்கிறது. அந்த எறும்பு மலையினுடைய பாதி தூரத்தை கூட கடக்கவில்லை. இதை பார்த்த பறவை எறும்பிடம் சொல்கிறது, எனக்கு அப்போதே தெரியும் உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று. ஒரு பறவையிடம் எறும்பு போட்டி போடலாமா என்று கூறிவிட்டு சென்று விடுகிறது. ஆனால் எறும்பு அந்த போட்டியை கைவிடவில்லை. கொஞ்ச நாளிலேயே அந்த எறும்பின் விடாமுயற்சியால் மலை உச்சியை அடைந்து விடுகிறது. அந்த வழியாக சென்ற பறவை இதை ஆச்சரியமாக பார்க்கிறது. அப்போது எறும்பு அந்த பறவையிடம் சொல்கிறது, வெற்றி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சிலருக்கு அது வேகமாக கிடைக்கும், சிலருக்கு அது கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் இருந்தால் நாம் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று எறும்பு சொன்னது. இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருக்கு வெற்றி இளம் வயதிலே கிடைத்துவிடும். இன்னும் சிலருக்கோ வயதான பிறகே வெற்றி கனியை சுவைக்க முடியும். ஆனால் வெற்றி என்பது எல்லாருக்குமே பொதுவானது தான். உதாரணமாக, அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடனுக்கு தன்னுடைய 81வது வயதில்தான் அமெரிக்காவை ஆட்சி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இதையே இவருடைய மிகப்பெரிய வெற்றியாக சொல்லலாம். இதுவே ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்த டேனியல் ரெட்க்ளிஃபுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அச்சிறுவனின் வயது 11 தான். எனவே வெற்றி என்பது அனைவருக்குமே கிடைக்கும். ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய கால நேரமே மாறுபடுகிறது. இதை நன்றாக புரிந்து கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். முயற்சித்து பாருங்கள், வெற்றி கனி உங்கள் கைவசம். வாழ்க்கையை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.